நீதிமன்றம் கொட்டு வைத்தும் அடங்காத ட்ரம்ப் 10% வரியை 15% உயர்த்தி அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகளுக்கு போட்டிருந்த பரஸ்பர வரி என்பது செல்லாது என அந்த நாட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் மற்றொரு சட்டத்தை பயன்படுத்தி ட்ரம்ப் உலக நாடுகள் அனைத்திற்கும் 10% வரியை அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வரியை தற்போது 15% உயர்த்தியுள்ளார். வரி விஷயம்தான் உலகம் முழுவதும் கடந்த 2 மாதங்களாக ஹாட் டாபிக்காக உள்ளது. வரி காரணமாக சர்வதேச அளவில் டாலர் மீதான மதிப்பு குறைய தொடங்கியுள்ளது. எனவே முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்ய தங்கத்தின் ரேட் விண்ணை முட்டியது. இந்தியாவும் அமெரிக்க வரிக்கு கடுமையான பாதிக்கப்பட்டது. எனவே இந்த வரியை குறைக்க அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் போடப்பட்டது. இந்த ஒப்பந்தம் இந்திய விவசாய சங்கங்களில் கடுமையாக எதிர்க்கப்படும் நிலையில் நேற்று இந்த வரி குறித்து அந்த நாட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவை கொடுத்துள்ளது. அதாவது ட்ரம்ப் போட்ட பரஸ்பர வரி என்பது சட்டவிரோதம் என்றும் இந்த வரி இனி செல்லாது என்றும் அறிவித்தது. இந்த அறிவிப்பு சர்வதேச நாடுகளுக்கு நிம்மதியை கொடுத்தாலும் ட்ரம்புக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தியிருந்தது. நீதிமன்ற உத்தரவு வந்த கையோடு அமெரிக்காவின் மற்றொரு சட்டத்தை பயன்படுத்தி மொத்த நாடுகளுக்கும் 10% வரியை விதித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வரியானது தற்போது 15% உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு தனது ட்ரூத் சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவை பொறுத்தவரை ட்ரூத் சோசியல் மீடியா தளத்தில் ட்ரம்ப் பதிவிடும் பதிவுதான் சட்டம். முன்னதாக பரஸ்பர வரியை சட்டவிரோதம் என்று கூறிய நீதிபதிகளை ட்ரம்ப் கடுமையாக விமர்சித்திருந்தார். இந்த உத்தரவு மொத்த அமெரிக்காவுக்கும் எதிரானது என்றும் மிக மோசமான எழுதப்பட்ட தீர்ப்பும் என விமர்சித்திருந்தார். 2 ஆண்டுகளாக அமெரிக்காவை ஏமாற்றியிருந்த நாடுகளுக்கு எதிராக விதிக்கப்பட்ட இந்த வரி தண்டனை வரியாகும் என குறிப்பிட்டிருந்தார். இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரியை பொறுத்தவரை மொத்தம் 50% வரி விதிக்கப்பட்டிருந்தது. இதில் 25% வரியானது ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குகிறோம் என்பதற்காக போடப்பட்டது. எனவே வேறு வழியின்றி இந்தியாவும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்திவிட்டது. எனவே மொத்த வரி 50 18 குறைக்கப்பட்டது. இருப்பினும் நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து இந்த வரி 10 குறைந்தது. இதை விரும்பாத ட்ரம்ப் 15% தற்போது வரியை ஏற்றியுள்ளார். இதற்கு அவர் பயன்படுத்திய சட்டம் அமெரிக்க அரசியலமைப்பு பிரிவு 122 தான். இந்த சட்டப்படி வரியை போட முடியும். ஆனால் அந்த வரி 150 நாட்களுக்கு மட்டும்தான் அமலில் இருக்கும். அதன் பிறகு வரியை நீட்டிக்க வேண்டுமெனில் அமெரிக்க நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் தேவை என்பது குறிப்பிடத்தக்கது.